ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழகத்துல அதிமுக என்கின்ற கட்சி உடைய போகிறதா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் சி.வி. சண்முகத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, கே.சி. கருப்பணனுடன் சி.வி. சண்முகம் காரில் தனியாக கிளம்பி சென்றிருப்பதும் ஒரு வகையான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் தேர்தலுக்கு முன்னாடி மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்னரும் பரபரப்பாகத்தான் காணப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையில அதிமுக தற்பொழுது உடைந்து விடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதற்கு காரணமாக கட்சிக்குள் எடப்பாடி மீது தொடர்ந்து நிலவக்கூடிய அதிருப்தி மற்றும் சமீபத்திய சட்டசபை தோல்வி முடிவுகள் தான் காரணமாக பார்க்கப்படுது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சில எம்எல்ஏக்கள் தொடர்ந்து சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஒரு ஆலோசனைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி மற்றும் கே.சி. கருப்பண்ணன் ஆகியோர் சி.வி. சண்முகத்துடன் ஒரே காரில் தனியாக சென்றதாக கூறப்படுவது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுக பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் கட்சிக்குள்ள அதிருப்தியை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 47 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துச்சு. இது கட்சியின் கட்டமைப்பை மேலும் பாதித்துள்ளது என்றே கூறலாம். இதனால் சில எம்எல்ஏக்கள் அதிருப்தி கோஷ்டியாக உருவாகியிருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்களை திரட்ட முயற்சித்து வரக்கூடிய இந்த சூழல்ல அதிமுகவின் ஒரு பகுதி எம்எல்ஏக்கள் தாவேகவுக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளனர் என்ற தகவல்களும் பரவிட்டிருக்கு. குறிப்பாக சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணியாக திரள்கிறார்கள் என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை கிளப்பி உள்ளது. இந்த சூழல்ல அதிமுக நடத்திருந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதும் சந்தேகங்களை அதிகரிச்சிருக்கு. கட்சிக்குள் கருத்து வேறுபாடு தீவிரமடைந்ததால தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுது. ஒரு தரப்பினர் திமுக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் தாவேகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். மற்றொரு தரப்பினர் அப்படி செய்தால் கட்சியின் தனித்துவம் பாதிக்கப்படும் என்பதால ஆதரவு அளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் கட்சிக்குள்ள வெளிப்படையாக மோதலை உருவாக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களுடன் ஏற்பட்ட பிரிவினை காரணமாக கட்சி பலவீனமடைந்த நிலையில மீண்டும் பிரிவு ஏற்படும் வாய்ப்பு குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் கவலை சொல்றாங்க. அதிமுகவின் தற்போதைய நிலைமை மிக முக்கியமான கட்டத்துல இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எழுச்சி ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்க, அதிமுகவில் முரண்பாடுகள் மற்றொரு பக்கம் அதிகரித்து வர்றதுனால எடப்பாடிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.